ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எம்டி பாட்டில். சன் டிவில மதியம் 2 மணிக்கு ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் இலக்கியா. இந்த சீரியல் ஆரம்பத்துல ஹீரோயினா ஹிமா பிந்து அவங்க வந்து நடிச்சிட்டு வந்தாங்க. இப்ப சாம்பவி வந்து நடிச்சிட்டு வராங்க. இந்த சீரியலுக்கான வரவேற்புங்கிறது ஆரம்பத்துல ரொம்பவே நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து நான் பிரைம் டைம் ஸ்லாட்ல வந்து நம்பர் 1 சீரியலா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா இலக்கியா தான். பட் இப்ப சமீப காலமா இந்த சீரியலுக்கான வரவேற்புங்கிறது வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. காரணம் இதுக்கான கதைக்களம் தான். இந்த கதைக்களம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1-1.5 வருஷமாவே வந்து கௌதம் கார்த்திக்குள்ளார இடைக்கிற வந்து நடக்கிற சொத்து பிரச்சனையே மையமா வந்து கதைக்களத்தை கொண்டு போறாங்க. ஆரம்பத்துல வந்து கார்த்திக் வந்து கௌதம் கிட்ட வந்து சொத்தெல்லாம் வந்து வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் மனம் திருந்தி திருப்பி அவங்களோட இணைஞ்சாரு. இப்ப திருப்பியும் வந்து அவர் அவங்கள்ட்ட இருந்து எல்லா சொத்துக்களையும் புடுங்கிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா இதே கதைக்களத்துலதான் வந்து இந்த சீரியல் டிராவல் ஆகுறதுனால ரசிகர்களும் சோர்வடைஞ்சிட்டாங்க. இந்த சீரியலுக்கான வரவேற்புங்கிறதும் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதனால சன் டிவி இந்த சீரியலை முடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான யோசனை இருந்துட்டு இருக்காங்க. நிறைய ரசிகர்கள் வந்து இந்த சீரியலுக்கு வந்து இலக்கியாங்கிறதுக்கு பதிலா அஞ்சலி அப்படிங்கிற டைட்டில் வச்சிருந்தா ஆப்டா இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. காரணம் வந்து அந்த அளவுக்கு இந்த கதைக்களம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை விட வில்லிகள் ஜெயிக்கிற மாதிரியே தான் இந்த கதைக்களம் வந்து தொடர்ந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பிளாட் இல்ல. ரசிகர்களும் அதனால இந்த சீரியல் வந்து என்னடா இப்படியே கதைக்களம் போயிட்டு இருக்கேங்கிற மாதிரி சோர்வுல தான் இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இலக்கியா சீரியலை வந்து சன் டிவி ஸ்டாப் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல கண்டினியூ ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.